நாமலுடன் அரசியல் டீல் செய்யும் அனுரவின் மகன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட சமிந்து விஜயஸ்ரீ. போலீசார் சுற்றி வளைப்பு, 6 பெண்கள் அதிரடி கைது. ராஜிதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அதிரடி நடவடிக்கை. படுகொலைகளுக்கு நீதி வேண்டும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் சாணக்கியன் எம்பி வலியுறுத்தல். பயன்பாட்டில் இருக்கும் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், புதிய போலீஸ் மா அதிபரின் அதிரடி தகவல். மொட்டு தரப்பு அரசியல்வாதியின் அழைப்பில் ஒன்று சேர்ந்த ரணில் ராஜபக்ஷ கூட்டணி. இலங்கையின் ஜனாதிபதியாக நாமல் வருடத்தை கூறிய அரசியல்வாதி. நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதை தடுக்கும் திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் மகனும் பங்கு பெற்றியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ நேற்று தெரிவித்துள்ளார். மாலைதீவு செல்லும் போது வான்பரப்பில் நாமல், அனுரகுமார மற்றும் அனுரவின் மகனாகிய மூவரும் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் நாமலை கைது செய்யும் நடவடிக்கை திட்டம் தேர்க்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். குறித்த திட்டம் தொடர்பில் விளக்கமளித்த அவர், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜனாதிபதி அனுரவின் மகனுக்கு தொழில் கொடுக்க நாமல் ராஜபக்ஷவே உதவி செய்துள்ளார். அந்த நன்றி கடனுக்காக ஜனாதிபதி மற்றும் அவருடைய மகன் மாலைதீவு செல்லும் போது நாமலையும் அழைத்திருக்கலாம். கைது செய்யப்படுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அன்றே நாமல் மாலைதீவு சென்றார். அவர் நாடு திரும்பிய நிலையில் கூட போலீசார் அவரை கைது செய்யவில்லை. அவர் விமான நிலையத்திலிருந்து நீதிமன்றம் சென்றார். இவற்றை உற்று நோக்கினால் காரணம் புரிந்துவிடும். அதிகாரம் தம் கையை விட்டு நலிவு செல்லும் போது நண்பர்களுக்கு அதிகாரம் கைமாறும் சந்தர்ப்பங்கள் நம் நாட்டில் நடந்துள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி கவிழும் போது ரணில் அவர்களை காப்பாற்றினர். அனுரவின் ஆட்சி ஆட்டம் காண்பது அவர்களுக்கு தென்படுகின்றது. மேலும் அவர்களின் செயற்பாட்டின் பிரதிபலனும் அவ்வாறே இருக்கின்றது. ஆதலால் அவர்களை காப்பாற்றக்கூடிய நண்பர்களே ராஜபக்ஷ குடும்பத்தினர். ஆட்சி கவிழும் போது நாமலுக்கு ஆட்சி மாற்றப்படும் போல் தோன்றுகின்றது. கடந்த வரலாறுகளில் அனுரவின் குழுவினர் பொதுஜன முன்னணி அரசுக்கு ஆதரவு வழங்கினர். அரசியல் டீல் ஒன்று நடப்பதாகவே நான் நினைக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்தும் தலைமறைவாக இருப்பதால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பெறப்பட உள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்காக சமீபத்திய நாட்களில் அவர் இருந்த பல இடங்கள் தேடப்பட்ட போதிலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் ராஜிதவை கைது செய்ய நீதிமன்றத்தால் சமீபத்தில் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்ததால் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட இருந்த போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், முப்படைகளின் ஆயுதங்கள் மற்றும் திருடப்பட்ட துப்பாக்கிகள் என்பன தற்பொழுது நாட்டில் கணிசமான எண்ணிக்கையில் புழக்கத்தில் இருப்பதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் மாதிபராக பதவியேற்றுக் கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 37வது போலீஸ் மாதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவரின் கடமையேற்பு நிகழ்வுகள் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றிருந்தன. இதன்போது உரையாற்றியவர், குற்றம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளை தடுப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் திறம்பட தொடர முடியாது என்று ஜனாதிபதி, நீதி அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகளின் திருமண நிகழ்வில் வைத்து இன்றைய தினம் இருவரும் சந்தித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் எந்த ஒரு வீடு, மாதாந்த கொடுப்பனவும், மாதாந்த கொடுப்பனவு, போக்குவரத்து பிற வசதிகள் மற்றும் மாதாந்த ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட உள்ளன. மேலும் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோர் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகள் உதார ரணதுங்கவின் திருமண விழாவில்
ஒரே மேசையில் அமர்ந்துள்ளதுடன் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களும் எழுப்பப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ஷ நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாவது சாத்தியமில்லை என ஐக்கிய தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அறிவித்துள்ளார். இன்னும் 20-25 வருடங்களின் பின்னர் வேண்டுமானால் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாகலாம் என்றும் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், அடுத்து வரும் 4 வருடங்களின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதியாவது சாத்தியமற்றது. அவர்களின் ஆட்சியின் போது நாட்டை வழிநடத்திய விதம் மற்றும் ஊழல் மோசடி அடாவடித்தனங்களை மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்து நாமலை ஜனாதிபதியாக தெரிவு செய்வார்கள் என நினைக்க முடியாது. கொழும்பு வெள்ளவத்தையில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வெளிநாட்டு பெண்களை பணிக்கமர்த்தி தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தை தொடருந்து நிலைய வீதி பகுதியில் இயங்கும் விடுதியை நேற்று இரவு போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட 6 வெளிநாட்டு பெண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மற்றும் மண்டூரில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் நேரில் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரசன்னத்துடன் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சார் சம்பந்தப்பட்ட பல பிரச்சினைகள் ஆராயப்பட்டு தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கின் பல விடயங்களை தேர்வு காணும் வகையில் முன்வைத்திருந்தார். முதலாவதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை விடுவிக்குமாறு அவர் கூறினார். அதற்கு பதிலளித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அடுத்த வருடம் புதிய கட்டடம் போலீசாருக்கு உரித்தான காணியில் அமைத்ததன் பின்னர் அந்த காணியை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து களுவாஞ்சிக்குடியில் பொது தேவைகளுக்கான கட்டடங்கள் அமைப்பதற்கான அரச காணி இல்லை எனவும் களுவாஞ்சிக்குடியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்துள்ள காணியை பொது தேவைகளுக்காக வழங்குமாறு விசேட அதிரடிப்படை முகாமை போலீஸ் நிலைய காணியினுள் மாற்றும் சாணகியன் எம்பி கேட்டுக்கொண்டார். போலீஸ் நிலையம் விசேட அதிரடிப்படை முகாமும் ஒன்றாக அருகில் இருக்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்ததை தொடர்ந்து போலீஸ் நிலையத்திற்குரிய காணியில் 3 ஏக்கர் விஸ்தீரணம் கொண்ட காணிக்கை அரச பொது தேவைகளுக்காக வழங்குவதாக பிரதி போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார்.